இடமல்லா பிள்ளைகள் நாங்கள் கதைப்போம். நாங்கள் 2 பேர் கதைச்சு கொண்டிருக்கீங்க, மூன்றாவது ஆளை பற்றியோ இல்ல மூன்றாவது ஆளை பற்றியோ கதைப்போம். அப்ப அதான் விஷயம். நாம் உரையாடும் போது பேசுகின்ற நாமும் கேட்கின்றவர்களும் பேசப்படும் பொருள்களும் 3 நிலைகள் உள்ளன. அம்மூன்று நிலைகளையும் சுட்டுவது இடமாகும். சரிதானே? 3 இடத்தை குறிப்பிடுறோம். பாருங்க, பூக்கள் பூத்தன என்று சொல்லி நான் கதைக்க போறேன். பூக்கள் பூத்தன என்று கதைக்க போறேன். சரிதானே? பூக்கள் பூத்தது என்று கதைக்க போறோம். பூத்தது கதைக்கிறாள். சரிதானே? பூத்தது எதை பற்றி கதைக்கிறோம்? பூ பூ என்றது என்ன சாமான்? அது படர்க்கம். தன்மை இலை படர்க்கை. பாருங்கோ, இந்த தன்மைக்குள்ள என்னென்ன வரும் என்று சொல்ல முடியும்? நான், நாம், நாங்கள் எல்லாம் தன்மை. சரிதானே? நான், நாம், நாங்கள் எல்லாம் தன்மை. நீ, நீவீர், நீங்கள் என்றெல்லாம் வரும் முன்னிலை. சரிதானே? படற்கை என்றால் அது அது வேண்டு வரும். சரிதானே? இங்க பாருங்கோ, பேசுபவர்கள் தன்னை பற்றி குறிப்பது தன்மை. எப்படி என்றால், நான் பேசினேன். இந்த பேசினேன் என்ற பேசினேன் பேசினேன் என்னென்னு வரும்? பேசினேன் பேசினேன். பாருங்கோ, பேசினேன் 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 என்ற சொல்லுக்குள்ள அது தன்மை. பேசினோம் அது தன்மை. யாரை குறைக்கிறது? பிள்ளைகள் பேசினேன் என்று கையை நீட்டிக்கொண்டு யாருக்கு நீட்டுவியல்? கை எங்க போகும்? எங்கடம் குறைக்கும். Right. Right. முன்னிலை என்பது எப்படி என்றா, இந்த வந்தாய் வந்தாய் என்று சொன்னா என்னத்தை குறிக்குது? நீ. பேசல. நீங்க பேசுற கிளியரா விளங்கல. விளங்கல. சரி பாருங்க, இப்ப கேட்கிறாங்களே. சரி, அப்ப பாருங்க, சரி பாருங்க, இது நாங்க பயிற்சி செய்தே இன்னும் இருக்கும். சரிதானே? இப்ப வந்தாய் வந்தாய் என்று சொன்னா பிள்ளைகள் அது முன்னிலை. யார் வந்தாய்? நீ. கையை யார நோக்கி காட்ட போறோம்? முன்னுக்குள்ளால போயிட்டுதான் காட்டுவோம். வந்தாய் என்ன? நீ வந்தாய். வந்தீர்கள் என்ற சொல்லு யார குறிக்குது? நீங்கள் வந்தீர்கள். சரிதானே? இதுதான் பிள்ளைகள் விஷயம். சரிதானே? பாருங்க, வந்தார்கள் என்று சொல்லி இருக்கு. அவள் என்ன? வந்தாள் வந்தாள். யார் வந்தாள்? அவள் வந்தாள். இந்த 2 பேரும் கதை கேட்க வந்தாள் என்று சொல்லுவோம். அவளை பற்றி தான் கதைப்போம். நான் அவள் வந்தாள் என்று சொல்லி முன்னுக்குள்ள ஆளுங்க தானே கதை சொல்லுவோம் எப்பவும். அப்ப வந்தாள் என்றா அவள் இது படற்கை. சரிதானே? குழம்பாதைவோ நான் சொல்ல சொல்ல பாருங்கோ. போனேன் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. போனேன் என்ற சொல்லு.
போனேன் என்றது என்ன இடம்? போனேன் போனேன் என்ன குறிக்கோணும்? நான், நாம், நாங்கள் என்ற கருத்து அதுக்குள்ள வரணும். சொல்லுங்க. போனேன் என்ன இடமா இருக்கும்? கை யாரை குறிக்கும்? கை ஆட்காட்டி விரல் யாரை குறிக்கும்? போனேன் என்ற தன்மை சார் உங்களோட கை விரல் இருக்குது, ஆள்காட்டி விரல். அந்த விரல் போனேன் என்று சொன்னால் யாரை குறிக்கும்? இந்த நான் போனேன், நான் போனேன். சரிதானே? பேசினாய், பேசினாய். முன்னிலை சார் முன்னிலை சார் ஓ பேசினாய் என்று சொல்லேக்க. ஓ பேசினாய் என்று சொல்லேக்க அந்த கை எங்க போகுது? பேசினாய் என்று யாரை காட்ட போகுது? பேசினாய், நீ பேசினாய். அதை இலகுவா பிடிக்கிறது கூட எழுப்பாய் பார்த்த மாதிரி யார் எழுதிட்டு பாருங்க, அதுக்கும் கூட பெரும் இலகுவா கண்டுபிடிக்கலாமா? பேசினாய், பேசினாய், நீ பேசினாய். என்ன? வாருங்கள். கை போகுது முன்னிலை. கைவிரல் விட போதா பக்கத்துல உள்ள ஆளை காட்டணும். வாருங்கள், வாருங்கள். என்ன வரும்? முன்னிலை. 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 கை யாரை நோக்கி போகுது? முன்னுக்குள்ளால நோக்கி போகுது. சரிதானே? முன்னளவுக்கு நம்மள இலகுவாக கண்டுபிடிக்கிறது. சரிதானே? முன்னிலை. சரிதானே? முறிந்தது. முடிந்தது. புரிந்தது. என்ன வரும்? படற்கை. படற்கை. எப்படி காட்டுவோம்? கை எங்க போகுது? என்ன? அங்க காட்டுவோம். இதை நோக்கி நோக்கி காட்டுவோம். சரிதானே? அப்ப நான், நாம், நாங்கள் என்று வந்ததுன்னா தன்மை, நீ, நீவீர், நீங்கள் என்ற கருத்து வந்ததுன்னா முன்னிலை. என்ன? அது, அவை, அவர்கள், அவை என்று வந்ததுன்னா படற்கை. சரிதானே? பாடினாள், பாடினாள், பாடினாள். பாடினாள் என்ன? படற்கை. பாடினாள் படற்கை. என்ன? பாடினாள், அவள் பாடினாள். நாங்கள் பாருங்கோ, முன்னுக்குள்ள ஆளுக்கு கதை சொல்றேன். நான் சொல்றேன், முன்னுக்குள்ள ஆளுக்கு சொல்றேன். அவள் பாடினாள் கையை யார காட்ட போறோம்? அவளை காட்ட வதாலே அது என்னென்று வரும்? படற்கை. பாடினாள் என்பது படற்கை. பாடினேன் தன்மை. என்ன வரும்? பாடினேன் தன்மை. தன்மை. நான் பாடினேன். பாடினேன் என்ற சொல்லுக்குள்ள நான் வந்து தெளிவா கிடக்கு. நான் பாடினேன். சரிதானே? இதுதான் பிள்ளைகள். இது செய்ய செய்ய தானா வருமா? குழம்பாதைக்கோ. பாருங்க, ரைட்டுங்க. இப்ப மனமலண்டு நாங்கள் ஒன்றா இது பார்ப்போம். சரிதானே? மூவிட பெயர் முக்கியமான பிள்ளைகள். இதுதான் தமிழின் பந்தி கேள்வியில வரப்போவது. மூவிட பெயர்கள் பின்வரும் சொற்கள் காட்டும் இடத்தை இடைவெளியில் எழுதுவோம். சரியே? பாருங்க. நான், நான், நான். சரிதானே? நான் எங்க ஓப்பிள்ளைய உடம்புல மலமலை எல்லாருமே சொல்லுங்க. ஓவாரன். நான், நான். என்னென்ன நான், நான். இடம் என்றாப்புல நீங்க வசிக்கிற இடத்தை சொல்றேன் இல்லையா? நான். தன்மை. எனது. எனது. தன்மை. தன்மை. நீங்கள். எனது. நீங்கள். முன்னிலை. 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 அது. படற்கை. அது. படற்கை. மரம். படற்கை. 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 நாம். தன்மை. தன்மை. தன்மை.
நீ முன்னிலை முன்னிலை. சரிதானே? நீ முன்னிலை. கிளி படர்கை அவன் அவை படர்கை அவன் படர்கை சரிதானே? அவன் அவள் படர்க்கை படற்கை அவன் என்றா படற்கை சரிதானே? விகடகம் படற்கை. பிள்ளைகள் இதுல இனி உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. அப்ப வினை சொற்களுக்குள்ள பாக்க அந்த சொற்களை சொல்லி பாருங்க. சொல்லிக்க உங்களோட ஆட்காட்டி விரல் இருக்குதானே, அது எங்க போகுதுன்னு பாருங்க. விளையாடுகிறார்கள். பிள்ளை சொல்லுங்க, விளையாடுகிறார்கள். இந்த இடத்துக்கு வருது விளையாடுகிறார்கள். படர்கை சார் என்ன வரும் பிள்ளைகள்? விளையாடுகிறார்கள். ஏன் கை அவையே நோக்கி போகுது? என்ன என்னை நோக்கியும் வராது, உங்களை நோக்கி முன்னுக்குள்ளாலை நோக்கி வராது, அவர்கள் என்று வரும். சரிதானே? அப்ப அது படற்கை. விளையாடுகிறார்கள். சரிதானே? கேட்கிறது. என்ன வரும் முடியாது? கேட்கிறது. கேட்கிறது வந்த பிள்ளைகள் படற்கை. என அது என வெளி கேட்கிறது என்பது சொல்லுவோம். சரியோ? ரைட். எனக்கு குழம்ப வேண்டாம், நாங்களாம் கலை பார்ப்போம். சரிதானே? ரைட். பாருங்க, பொருத்தமான சொற்களை கொண்டு இடைவெளிகளை நிரப்புவோம். சரிதானே? தன்மையாகவும் இருக்க வேணும், அதே நேரம் ஒருமையாகவும் இருக்க வேண்டும். தன்மையாகவும் இருக்க வேண்டும், அதே நேரம் ஒருமை. சரிதானே? தன்மையாகவும் இருக்க வேணும், ஒருமையாகவும் இருக்க வேணும். பாருங்கோ, இது வெறும் மண்டு குளத்துக்குள்ளே சரியா? இப்போ பண்ண போனா எல்லாரும் கதையுங்கோ ஒருக்கா சொல்லிட்டு கொடுக்க போறேன். இது அவ்வளவுதான். இருக்க போது ஒருமையா இருக்க போது. இப்ப சொல்ல இப்ப தன்மையா இருக்க வேணும், தன்மையா இருக்க வேணும். நாங்கள் என்றது தன்மை, இது தன்மை. முன்னிலையாக இருக்க வேணும், அதே நேரத்துல ஒருமையாகவும் இருக்க வேணும். நீ என்றது முன்னிலை, ஒரு ஆளை குறிக்குது, ஒருமை. முன்னிலை தன்மை சொல். நீங்கள் முன்னிலை முன்னால இருக்குது. படற்கை ஒருமை சொல். படற்கை மரம். ஓடும் பெருமை வராதோ? ஓடும், அதுதானே ஓடும். அது சரி. படற்கை ஒருமை. படற்கை பன்மை சொல். அடுத்தது பாருங்க, தன்மையாக இருக்க போது நிகழ்கால சொல்ல இருக்க போது. படர்க்கின்றன என்று சொன்னா என்னோட படர்க்கின்றன என்றால் பாருங்க, படற்கை என்ன? அவை படர்க்கின்றன. படர்க்கின்றன பறக்கின்றன என்று சொன்னா என்ன? அவை அவை பறக்கின்றன. அப்ப படற்கை சரி.
பன்மை சரி பறக்கின்ற தூ சொல்லில தானே பன்மை காலம் நிகழ்காலம் அது சரி எதிர்கால படற்கை சொல் ஓடு கட் பண்ண வேணாம். ஓடு எதிர்கால படற்கை சொல் ஓடினான் பாடியது ஏன் ஓடு 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 சரிதானே ரைட் அது ஓடும் போடும் ஓடும் போய் பன்மையும் குடிக்கும் தானே ஓடும் என்ன ரைட் எதிர்கால இல்ல ஒரு மெசேஜ் தானே எதிர்கால படற்கை சொல் ஓடும் சரியா ரைட் குழம்ப வேண்டாம் பிள்ளைகள் இப்ப இனி இதுல யாருக்கும் டவுட் இருக்கா இல்லை இல்ல தன்மை முன்னிலை படற்கை என்றதுக்கெல்லாம் இருக்கோ இல்ல ஒரு சொல்லு எடுத்து பாருங்கோ அந்த சொல்லு எதை குறிக்குதுன்னு பாருங்க சரிதானே ரைட் மாணவர்கள் என்ன மாணவர்கள் என்ன இடம் மாணவர்கள் படற்கை அவர்கள் மாணவர்கள் படற்கை சரிதானே ரைட் போகிறோம் போகிறோம் என்ன வரும் தன்மை தன்மை முன்னிலை படற்கை சரிதானே பிள்ளைகள் இனி நாங்கள் திருப்பியும் இருக்க பார்ப்போம் திரும்ப திரும்ப பார்க்க இது கிளியர் ஆயிடும் யாரும் இது எனக்கு புரிஞ்சு கொள்ளல இதை விளங்கி கொள்ள கஷ்டமாயிருக்கண்டா சொல்லுங்க நாங்கள் திருப்பியும் பார்ப்போம் அது தனித்தனியா கேட்கல மனம் மலண்டு விதமாக போயிட்டுது சரிதானே ரைட் இப்ப சொல்லுமா முன்னிலை சரிதானே முன்னிலை இது முன்னிலை இறந்த கால ஒருமை சொல் முன்னிலை ஒருமை இறந்த காலம் உங்க அவியல் சொல்லுவாங்க பாடினாய் பாடினாய் என்னென்ன வரும் நீ முன்னிலை பாடினாய் 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 நீ பாடினாய் என்ன பாடினாய் சரியோ அது முன்னிலை ஒருமை உண்ட குறிக்குது பாடினாய் நடந்து முடிஞ்சது சம்பவம் இறந்த காலத்தை குறிக்குது பாடினாய் அடுத்து தன்மை ஒருமை தன்மை ஒருமை தன்மை ஒருமை இறந்த காலத்தில் சொல்லுங்க தன்மை ஒருமை எங்க தியா சொல்லுங்க தியா ஆடினேன் சார் தன்மை ஒருமை இறந்த கால சொல் தன்மையா இருக்கு ஒருமையா இருக்கு இறந்த கால சொல்லா இருக்கு ஓகே ஆடினேன் அடுத்தது உயர்திணை ஆண்பால் என்ன அடுத்தது உயர்திணை ஆண்பால் பாருங்க ஆண்பால் இறந்த கால சொல் இறந்த காலம் உயர்திணையா இருக்க வேணும் ஆண்பாலா இருக்க வேணும் இறந்த கால சொல்லா இருக்கணும் வினை சொல்லா இருக்க வேணும் இதுல இடத்தை பற்றி சொல்லல ரைட் பாவம் உயர்திணை ஆண்பால் இறந்த காலத்தில் இது வரும் அத்தியை ஆடினேன் உயர்திணை ஆண்பால் இறந்த கால வினை சொல்லு உயர்திணையா இருக்க வேணும் ஆண்பாலாக இருக்க வேணும் இறந்த காலமாக இருக்க வேணும் வினை சொல்லாக இருக்க வேணும் ஓடினான்
ரைட் பாப்போம். கஜானா கஜானா சொல்லுங்க பாப்போம். யாதினை ஆண்பால் இறந்த அளவினைச்சால் ஓ அது என்னதான் கவிசாயின்னு சொல்லுங்க. ஆடினேன் வடிவா பாருங்க. உயர்திணை ஆண்பால் இறந்த கால வினை சொல்லு. ஓடினேன் ஓடினான் 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 பிள்ளை பாருங்கோ. நாங்க படிக்கல, இன்னும் திணை படிக்கல, பால் காலம் ஒன்றும் படிக்கல. வினை சொல்லு மட்டும்தான் படிச்சு வச்சிருக்கிறோம். அங்கால பெரும் பாருங்கோ. ஆண்பால் வரும். ஓடினான் ஆம்பளைல ஆண்பால் ஓடினான். உயர்திணை இறந்த கால சொல்ல இருக்குது. சரிதானே? படிப்ப முடியல புலம்பாதீங்க, படிக்காதது யோசிக்காதீங்க. அகிரிணை ஒருமை வினைச்சொல். அகிரிணை ஒருமை வினைச்சொல் திருத்தி சொல்லுங்க. அகிரிணை ஒருமை வினை ஓடும் என்ன வரும்? லிரிஷா ஆடியது ஆடியது. அகிரிணை ஒருமை வினைச்சொல் என்ன? சரிதானே பிள்ளைகள்? ஆடியது வாடியது அப்படிதான். ரைட், சரியோ? அப்ப இனி பார்ப்ப முடியாது, இதுல புலம்ப வேண்டாம். திரும்ப திரும்ப பயிற்சி செய்ய செய்ய அப்பப்போ வந்து கொண்டே இருக்குமா. இடம் என்று கோவி யோசிக்காதீங்க, கஷ்டம் வந்து. ரைட், எங்க இதை செய்யுங்க அப்ப இனி. திரிஞ்சல் செய்தா ஜவாப். திரிஞ்சல் 4 சார் தெரியல, செய்யுங்க பாப்போம். Right. சார் 5 கனிஷ்கா சொல்லுங்க, அவன் வருது விட 5 5. எப்படி விளங்கப்படுத்துங்க பாப்போம். முக்காணி 3 3 6. ஓ அப்ப கீழே இருக்கிற முக்காணி 3 வரும். ஓ மேல 6 வந்தா 6 3 9. ஓ அப்ப கீழே அந்த வட்ட இதுக்கு 6 வரும். ஓ அப்ப மேல 5 போட்டா 5 6 11. ரைட், கிடைக்காது. ஏன்னா ரைட் உள்ளது. அப்ப பாருங்க, இப்படி கணக்குகள் விரைக்க இந்த டவுலா யார் வாராரோ அவரை கருத்தில் எடுக்க முடியாது. எடுத்தா நான் எங்களுக்கு வடிவா ஒரு உண்டை கண்டுட்டோம்னா மிச்சத்தை காணலாம். இதுதானே? ரைட், கிடைக்காது. ரைட், நாங்கள் நேற்று படிச்சதுல திரும்ப இன்றைக்கு மாறோம் அதுல. சரி, இந்த கணக்கை செய்யுங்க திருப்பி இருக்கோம். திருப்பி அத்தியாவசியமான மாறும். 6 சுராஜ் என்ன செய்ய வேணும்? சுராஜ் சொல்லுங்க.
என்னென்ன பாடமாக்கி வச்சிருக்கீர்கள் இப்படி கணக்கு செய்யறதுக்கு? அலப்பிரி. ஓ, தலையக்காளி என்ன வரும்? திருப்பி சொல்லுங்க சொல்றாரு. காலப்பிரி. தலையக்காளி. ஓ, என்ன வரும்? சார் கொஞ்சம் சார் பார்த்து சொல்றேன். இன்னும் பாடமாக இல்லையே. சரியா? ஏன் 12 ஆள்களின் எண்ணிக்கை 30. எழுதிகளை திருப்பி முருகா செய்யும். ஏனென்றா இது மற்ற மெதடில் எப்படி பெருமன்றது நான் இதை சொல்லி தர போறேன். இதை வச்சு கொண்டு பார்க்கணும். ஜானஸ் ஓகேயா? ஓகே சார். எழுதிங்களா? எழுதிட்டேன் சார். ரைட். ரொசாரி சொல்லுமா என்ன செய்ய வேணும் முதலாவது? என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேணும்? ஓப்பிள் அவரை சொல்லுமா பிள்ளை. முதலாவது என்ன செய்ய வேணும்? பிரிக்கணும் சார். கால்கள் எத்தனை கிடக்கு? எத்தனை கிடக்கு கால்கள்? 30 இருக்கு. 30 என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? 15ல இருந்து 15ல இருந்து 12 கழிச்சா 3 வரும். 3 தான் என்ன? 3 தான் ஆடு. 3 தான் ஆடு. பெரிய புள்ளிகள். ரைட். பாருங்க, நான் விஷயத்துக்கு வாரணும் உங்களுக்கு. என்னத்துக்கு திரும்ப திரும்ப கொண்டு வந்தான்டா, இப்ப நீங்க படி பெற்றா இருந்தா வழியா கவனிங்கோ. என்ன விஷயம்டா, இப்ப ஆடு தலை சரி. இதே கேள்விய நான் மாத்தி கேட்கிறேன். பாருங்கோ, ஒரு வாகன தரிப்பிடம் ஒன்றில் கார்களும் மோட்டார் சைக்கிள்களுமாக இருக்கின்றன. சரிதானே? அங்கே நின்ற வாகனங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அவற்றின் சக்கரங்களின் எண்ணிக்கை 30 எனில் அங்கு உள்ள கார்களின் எண்ணிக்கை யாது? மோட்டார் சைக்கிள்களின் எண்ணிக்கை யாது? இப்படி. ஓ, இப்பதான் இதுதான் கேள்வி. ஏண்டா அங்க கால் வந்தது, இங்க வாகனத்துக்கு என்ன வரப்போகுது? சக்கரங்கள் என்ன சில்லுகிற எண்ணிக்கை வரப்போகுது. அங்க கால், இங்க நீங்கள் நினைக்க கூடாது இது வேற கேள்வி என்று. என்னண்டு, ஐயோ அது ஆட்டு கேள்வி, ஆடு தலை காலன்றது. இது வேற வாகனம் சக்கரம் என்று வருது. அப்ப மோட்டார் சைக்கிளுக்கு 2 சில்லு, மற்றது வாகனங்களுக்கு 4 சில்லு. ஆட்டுக்கு 4 கால், கோழிக்கு 2 கால், பிராணி 1. இதுதான் விடயம். அப்ப இனி நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த கேள்வி வந்தாலும் செய்வீர்கள். ரைட். அதே மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது. எப்படி? எல்லோருடைய பிள்ளைகள் பேக்கெட் பண்ணி இருக்கலாம். கேள்வி வேற போது பாருங்க. ஒரு கடை ஒன்றில் 2 எள்ளுருண்டைகள் வீதம் பொதி செய்யப்பட்ட பேக்கெட்டுகளின் எண்ணிக்கை என்ன? எண்ணிக்கை உள்ளன. 4 எள்ளுருண்டைகள் வீதம் பொதி செய்யப்பட்ட எள்ளுருண்டை பேக்கெட்டுகளும் இருக்கின்றன. அங்குள்ள எள்ளுருண்டைகளின் மொத்த எண்ணிக்கை 30, பேக்கெட்டுகளின் எண்ணிக்கை 12.
அப்ப இங்க விஷயம் விளங்குதோ இல்லையோ? அப்ப இந்த எள்ளு கொண்ட கேள்வி வேற கேள்வி என்று குழம்புவியலோ? இல்லையேன கேள்வி என்ன ஒன்றுதான். சரியா? ரைட். இப்ப சொல்லுங்க, அப்ப எள்ளுருண்ட பேக்கெட்டுக்கும் வாகன தரிப்பிடத்துல நிக்கிற மோட்டார் சைக்கிள் காருக்கும் பண்ணையில இருக்கிற ஆடு மாட்டுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கோ? இல்ல சார். இல்ல. ஆடுகளுக்கு கால், வாகனங்களுக்கு சில்லு, மோட்டார் சைக்கிள் காருண்ட சில்லு, எள்ளுருண்டைக்கு 4 கை உள்ள எள்ளுருண்டை பேக்கெட். சரிதானே? எள்ளுருண்டை என்று சொல்ற பிறகு வேற வடகிழக்கு வேப்பன் கிழக்குன்னு குழம்ப கூடாது. எல்லாம் ஒன்றுதான். அப்ப நீங்கள் இப்ப கார் மோட்டார் சைக்கிள் கணக்க தந்து கொண்டு கால் இல்ல தானே என்னத்தை பிரிக்கிறதுன்னு யோசிப்பீங்களோ? இது காலை பிரிச்சு தானே சொன்னது, காலை பிரிக்கல, அதை இங்க சில்லு தானே கிடக்கு. அப்படி யோசிப்பீங்களா இல்லையா? கதைக்கு வாயத்துறது இல்ல சார். என்ன? அப்ப சில்லுக்கு பதிலா சக்கரம் சில்லு, அவ்வளவுதான் வித்தியாசம். சரியே? ரைட். நாங்கள் இனி இது படிச்சது திருப்பி பார்த்துட்டோம். இனி ஒரு விடயம் இன்றைக்கு முக்கியமானது பார்க்கப்போம். சரியே? ரைட். அடுத்த விடயமா? ரைட். முதலாவது கேள்விய இந்த கேள்விய வடிவா பாருங்கோ. முதல்ல 4வது கேள்வியை பாருங்க. அதிசய குளம் ஒன்றில ஒரு நாள் பூத்த தாமரை மலர்களின் எண்ணிக்கை அடுத்த நாள் இரட்டிப்பாக மாறும். இரட்டிப்பாக 2ஆக மாறும். முதல் நாள் பூத்த தாமரை மலர்களின் எண்ணிக்கை அடுத்த நாள் இரட்டிப்பாக மாறும். இதற்கமைய 30வது நாள் குளம் முழுமையாக தாமரை மலர்களால் நிரம்பியது எனின் அதன் கால்வாசி எப்போது நிரம்பி இருக்கும்? ஒரு குளம் இருக்காம், அதுக்கு முதல் நாள் பூக்குற பூவிന്റെ டபுள் மடங்கு அடுத்த நாள் பூக்குமா. இன்றைக்கு 5 பூத்தா நாளைக்கு 10 பூக்கும். இன்றைக்கு 100 பூத்தா நாளைக்கு 200 பூக்குமா. அப்படி பூத்து குளம் முழுவதும் 30ஆம் நாள் தானம் நிரம்பினது. அப்ப அரைவாசி கால்வாசி எப்ப நிரம்பி இருக்கும்னு கேட்கிறது. விட போலேக்க இது 4வது நம்பர் பேப்பர்ல இருந்து எடுத்த கேள்விதானே. 4வது நம்பரை போட்டு 1 2 3 விட போறீங்க. ருக்ஷாயினி செய்தாச்சோ? செஞ்சிட்டேன் சார். என்ன விட வருது? 15 சார். 15 பார்ப்போம். பிள்ளைகள் பாருங்கோ. சரிதானே? கேள்வியில இதில் ஒரு விடயம் இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ற கனவே 30வது நாள் முழுமையாக குளம் நிரம்புதென்றா அரைவாசி குளம் 15ஆம் நாள் நிரம்பும் என்று யோசிக்கிறீர்கள். சரிதானே? அரைவாசி காவாசி நாள் 15 என்று போடுறீர்கள். இல்லையா? வடிவா கவனியும் போகும். சரிதானே? இன்னைக்கு அரைவாசி எப்ப நிரம்பும் என்றா பிள்ளைகள் இது குளமா இருக்குது. சரிதானே? முழுவதும் நிரம்பும் 30வது நாள் என்றா அரைவாசிக்கு நிரம்பும் எப்ப நிரம்பும் சொல்லு பாப்போம். 29ஆம் தேதி முதல் நாள் தான்
என்ன செய்யும்? அரைவாசி நிரம்பும். முதல் நாள் அரைவாசியாகி இருந்தா தானே அடுத்த நாள் முழுவதும் நிரம்பும். அதே அளவு கூடி போமை இல்லையோ? அப்ப அரைவாசி எப்ப நிரம்பும் என்றா முதல் நாள் 29வது நாள் நிரம்பும். ஆனா இங்க கேட்ட கேள்வி என்ன கேட்டுக்கிறாரு? காவாசி எப்ப நிரம்பும்? கால்வாசி எப்ப நிரம்பும்? சரிதானே? காப்பங்கு எப்ப நிரம்பும் கேட்டுக்கிறாரு. கால் பங்கு எப்ப நிரம்ப போகுது? அதுக்கு முதல் நாள் இப்ப 28வது நாள் தான் பிள்ளைகள் காவாசி நிரம்பும். சரியோ? கால் பங்கு நிரம்பும். 29ஆம் தேதி அதே அளவு திருப்பி எப்படி நிரம்பும்? அரைவாசிக்கு கால்வாசி நிரம்பும். இந்த அரைவாசி திருப்பி கூடி 30ஆம் நாள் நிரம்பும். இங்கதான் விடியும். நீங்கள் 30ஆம் நாள் என்று போட்டு அரைவாசி 15 அன்னைக்கு ஒட்டிக்கிறீர்கள் கால்வாசி. அப்ப எப்ப நிரம்பும்? 28வது நாள் தான் பிள்ளைகள் நிரம்பும். இப்ப புரிந்து கொண்டீர்களா? சம்பவம் எங்க இருக்கின்ற சொல்லுமாபம். ஓ சார். ஓ வேணா அப்ப இனி சறக்க கூடாது சொல்லி வந்தா நீ போனுங்க பேர்ல ஒரு ஆள் ஜாயிண்ட் ஆகிருக்கிறீர்கள். சாம்சங் ஏதோ A5 போல பேரை அடிச்சுட்டா ஜாயிண்ட் ஆகும். அடுத்தது அடுத்த கேள்வியே பாரு. மந்திர உண்டியலில் இருக்கின்ற நாணயங்கள் ஒவ்வொரு நாளும் ரெட்டிப்பாகும். 6வது நாள் உண்டியலில் முழுமையாக நிரம்பியது எனின் அரைவாசி எப்போது நிரம்பி இருக்கும்? மூன்றாவது நாள். மூன்றாவது நாள். மூன்றாவது நாள். மூன்றாவது நாள். பாத்தியலோ? மந்திர 6வது நாள் என்றோட நீங்க 3வது நாள் என்று சொல்றீங்க. கேள்வி ஒன்றும் படியா வாசிக்காம மாறி மாறி காய்ச்சி கொண்டு எரிஞ்சு பாருங்க. மந்திர உண்டியலில் இருக்கின்ற நாணயங்கள் ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பா டபுள் ஆகும். இதற்கு அமைவாக 6வது நாள் தானாம் உண்டியல் முழுமையாக நிரம்பி இருக்காம். 6வது நாள் முழுமையாக நிரம்பி இருந்தா அதன் அரைவாசி எப்ப நிரம்பி இருக்கும் தெரிஞ்சு பாருங்க. அரைவாசி உண்டியலுக்கு அரைவாசிக்கு காசு இருக்குது. இந்த அரைவாசிக்கு காசு இருந்தா தானே அடுத்த நாள் அவ்வளவு முழுசா மாறும். அப்ப 6வது நாள் முழுமையாக நிரம்பி இருக்கு. சரியோ? அப்ப அரைவாசி எப்ப நிரம்பி இருக்கும்? சொல்லுங்க இப்ப. 5வது வரும். எப்ப வரும்? எப்ப நிரம்பும்? முதல் நாள் தான் அரைவாசி நிரம்பி இருக்கும். அப்பதான் முதலாம் நாள் அரைவாசி. அப்ப அடுத்த நாள் முழுமையாக நிரம்பும். அப்ப காவாசி நாள் இப்ப நிரம்பும் பாருங்க முடியாது. முழுவதும் நிரம்புறது 6வது நாள். அரைவாசி 5வது நாள். காவாசி 4வது நாள் முடியாது. 4ஆம் நாள் காவாசி என்ன? காவாசியும் சேர்ந்து அரை 5வது நாள் அரையும் சேர்ந்து 1. அரையும் சேர்ந்து 1 முழுமையான நாள். இப்ப சொல்லுங்க. 6க்கு இந்த கேள்வி புரிந்து கொள்ளவில்லை, முடியவில்லை. நீங்கள் திரும்பவும் இலக்கங்களை பார்க்கிறீர்கள். 6வது நாள் முழுமையாக இருந்தா அரைவாசி அங்க 6ல் அரைவாசி 3 அப்படி யோசிக்கிறீர்கள். சொல்லுங்க பிள்ளைகள். யாருக்குமே கஷ்டமா இருக்கும்? ஓ பிள்ளை எனக்கு சொல்லுங்க. அடுத்தக்கு போகும்.
ரைட். இப்ப குளம் ஒன்றுக்கு மழை பெய்யுது. குளம் ஒன்றுல மழை பெய்யுது. என்ன மழை பெய்யுது. 10வது நாள் குளம் முழுமையாக நிரம்புது. இன்றைக்கு நிரம்புற அளவு வீதம் அடுத்த நாள் தண்ணி நிரம்புது. அரைவாசி கூட வருது. டவுலாக வருது. இன்றைக்கு கூடின முதல் நாளை விட அடுத்த நாள் அதிண்ட 2 மடங்கு தண்ணி கூடுது. 10வது நாள்ல குளம் முழுமையாக நிரம்புது. அரைவாசி குளம் எத்தனையாம் நாள் நிரம்பி இருக்கும்? 9 சார். 9 சார். 9 சார். 29 தான் குளம் 29 சார். 9வது நாள் தான் குளம் முழுமையாக நிரம்பி சாரி அரைவாசிக்கு நிரம்பி இருக்கும். 10ஆம் நாள் முழுமையாக. அப்ப காவாசி 8 சார். 8ஆம் நாள் தான் காவாசி நிரம்பும். சரிதானே? ரைட். இனி இந்த கேள்வி விடக்கூடாது. சரியோ? இப்ப 2 கேள்வி தரப்போறேன். எல்லாரும் சரி எழுதி போட்டு விடைய மெசேஜ்ல போடுவோம். சரிதானே? பார்ப்போம். ரைட். எல்லாருக்கும் பல மாதிரியும் கூட வருது. இவ்வளவு சொல்லி போட கூட காந்தன் சேமிக்கும் பணம் ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பாகும். காந்தன் சேமிக்கிற காசு ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பாக டபுள் ஆகும். சரியா? காந்தன் சேமிக்கும் பணம் ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பாகும். அவன் 5வது நாள் 1000 ரூபாவை சேமித்தான். சரிதானே? 1000 ரூபாவை 5வது நாள் சேமித்தான். 4வது நாள் எவ்வளவு காசு சேமிச்சிருப்பாருன்னு கேட்டுக்கிறேன். சரிதானே? 5வது நாள் 1000 ரூபா. சரி, 4வது நாள் எவ்வளவு காசு? டபுள் ஆகும். இலகுவானதானே? ரைட். சரி, எவ்வளவு வரும் பிள்ளைகள்? 500 ரூபா வரும்.
ஏன் 4வது நாள் 500 ரூபா, அது டபுள் ஆகி 5வது நாள் 1000 ரூபாயா வரும். இப்ப உதயகணியை நான் கேட்கிறேன், டக்குன்னு சொல்லுங்க அப்ப விட 3வது நாள் எவ்வளவு? 3வது நாள் எவ்வளவு? 250. முதலாவது 5வது நாள் 1000 ரூபா, 4வது நாள் 500 ரூபா, 3வது நாள் எவ்வளவு காத்திருந்திருக்கும்? 250 ரூபா. 250 ரூபா. ஏது ഇതിന്റെ അരവാസി കാശ് தான் முதல் நாள் கிடைக்கும். அப்ப 2வது நாள் 125 ரூபா. அப்ப கிளியர் தானே உள்ள இன்றைக்கு என்ன இந்த கணக்கு மெத்தட் இப்படி ஒரு வகையில உங்களுக்கு வரப்போகுது கேள்வி. அப்ப இந்த விடயம் சரிதானே? ரைட். அடுத்ததை பார்ப்போம். மந்திர பெட்டியில் இருக்கும் ஒரு பொருள் இரட்டிப்பாகும் இயல்புடையது. மந்திர பெட்டியில பொருள் இருக்காம், அது ஒரு பொருள் இரட்டிப்பாகும் இயல்புடையது. அப்பெட்டியில் முதலாவது நாள் 2 பந்துகளை இட்டால் முதலாவது நாள் 2 பந்த போடினமா, சரியோ? முதலாவது நாள் 2 பந்து போட்டா 64வது பந்து எத்தனையாவது நாள் இருக்கும்? 64வது நாள் எத்தனையாவது பந்து இருக்கும்? முதல் நாள் 2, முதல் நாள் 2 டபுள் ஆகி கொண்டு போகுது. முதல் நாள் 2, 2ஆம் நாள் எத்தனையாகும்? 4, 3ஆம் நாள் 8, 4ஆம் நாள் 16, 5ஆம் நாள் 6ஆம் நாள் 64. அப்ப 7ஆம் நாள் எப்படி போகும்? 7ஆம் நாள் எப்படி போகும்? 128 போகும். இந்த 4 கேள்வியிலையும் இந்த விடயம் எப்படி எப்படி எல்லாம் வரும் என்றுதான் போட்டு கிடக்கு. அப்ப நீங்கள் என்ன செய்யுங்கடா, உங்களோட பெற்றாரின் உதவியோட முதலாவது கணக்கில் ஒரு 4-5 கணக்கு செய்யுங்க. அதே மாதிரி கணக்கு அடுத்த கணக்கிலும் ஒரு 10 கணக்கு செய்யுங்க. தொகைகளை மாத்தி மாத்தி செய்யுங்க. அடுத்ததுல 4 செய்து பாருங்கோ, இந்த கேள்வி போகாது. ரைட். இன்னும் ஒரு விடயம் இதுல சொல்றேன் பிள்ளைகள், இந்த ரெட்டிப்பாகிற கணக்கில் ஒரு விடயம் இருக்கு. என்னண்டா, கணக்கு வருது. காலமே கணக்கெடுக்கிறது வேற, பின்னீரம் எடுக்கிறது வேற. பண்ணை ஒன்று முதல் நாள் இடும் கோழிகளின் முட்டைகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் அடுத்த நாள் என்று வருதுண்டா, அடுத்த நாள் காலமே 4 நாள் கழிச்சு காலமே என்று வரும். காலமே என்று வந்தா என்ன, மதியம் வந்தா என்ன, ஒரே இருக்கும். இதுல என்ன விடயம் இருக்கோம், 3 நாள் முட்டையை நாங்கள் சேமிக்கிறோம்டா, அந்த 3ஆம் நாள் மாலையில் இருக்கும் முட்டைகளின் எண்ணிக்கை என்று கேள்வி கேட்டா 3ஆம் நாள் இட்ட முட்டையை கணிக்க வேணும். 3ஆம் நாள் காலையில் எத்தனை முட்டை இருந்திருக்கும் என்று கேட்டா 3ஆம் நாள் கணக்கில் வராது. காலையில் 3ஆம் நாள் கணக்கு, மாலையில் என்றால் மாலை முழுவதும் கணக்கு வரும். அது அடுத்த வகுப்புல வடிவா பார்ப்போம். சரிதானே? ரைட். நன்றி வகுப்பில் கலந்து கொண்டமைக்கு. 7வது வகுப்புல கலந்து கொள்றோம் மார்ச் மாதத்துல. ரைட். ஓகே, பாய்.